மனம் மகிழ்ந்தோம். நன்றி மாணவர்களே. விண்ணை முழுதாய் நம்பி நிறுத்தி வேலை பாராது உழைத்து நெல்மணியை மலையாய் சேர்த்த உழவனின் பெருமையை பாட வருகின்றனர் நமது மாணவிகள். நன்றி மாணவிகளே. செவிகளின் வழியே மனதில் ஊடுருவி அனைத்து கவலைகளையும் கணபதி என்றிட கவலை தீருமே. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போடும் எயிற்றனை நந்தி மகந்தனை கற்றிடமடியவர் புத்திஜோலோரைபவ கற்பகமென வினை கடிதேகும் மத்தமோ மதியமோ மத்தளவீரனை உத்தமி பூதழ்வனை மட்டவில் மலர் கொடு படிவோமே முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த சிவனுரை தரம் அச்சது பொடி செய்த அதிதி தப்பாமல் சார்பார் தமக்கு மகாகணபதி பரிபூர்வ அணக்கு அரோஹர உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி சேவரும் துதிக்கான் என்ற அன்ன சேவலும் மயிலும் போற்றி 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 பன்னிரு விழி அழகை ஆறுமுகம் உனது இருமயில் அழகு பாராத மனம் என்ன மனமோ தேர்பாகும் தெவிட்டாத முருகா தவிராலே ஞானம் தருவாய் தவிராலே ஞானம் தருவாய் உன்னை காத்து காத்து அருவாய் வெற்றிவேல் முருகன் கருவோஹர ஆதிலே நடந்தோள் வாழ்க முகம் வாழ்க வெப்பை குருகை கருவேல் வாழ்க அடக்கு வாழ்க மாநிலா பள்ளி வாழ்க வாழ்க சீரழியாரெல்லாம் கரையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுப்பில்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் கணவனும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோடாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் செய்யலின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறிதுயரும் ஆயனது தங்களே ஆதி கடவுரின் வாழ்வே அவனீசர் ஒரு பாகம் அகலாத சுகமானி அருள்வாமி அபிராமியே அமரீசர் ஒரு பாகம் அகலாத சுகமானி அருள்வாமி அபிராமியே வாழ்வுகள் வளாது செய்க மறிபணம் சுரக்க வண்ணன் போன்முறை அரசு செய்க குறையிலார் உயிர்கள் வாழ்க நம்மரை அழல்கள் ஓங்குக நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வதீதி விளங்குக உலகமெல்லாம் மரகர நம பார்வதி பதஜே வித்யா சரஸ்வதி வாணி சரஸ்வதி நமோ தேவி மகேஸ்வர தேவான அதியில் வாழ்ந்து வெற்றி கண்ட இத்தகடூரின் மெய்மை நெல்லிக்கனி அவ்வை தடம் பதித்து அருள் தவம் புரிந்த இப்புவியையும் அடுப்பென ஒன்றலில் கூட்டி பொறுமையுடன் வணங்குவோம். போட்டோக்கு ஆனால் பேப்பர் எந்த படம் வேணும்? இந்த படம் தான் வேணுமா?
இங்கே செல்லமா அண்ணா பேப்பருக்கு இந்த படம் தான் அதான் நீங்கள் நீங்கள் சார் சாமி ஓகே சிறப்பு சிறப்பு सर्वदा सकल देवता प्रार्थना தீபார் அவர் தீபார் காமிக்கிற மாதிரி பொலியோ பொலி பொங்கலோ பொங்கலோ பொலியோ பொலி பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொலியோ பொலி பொங்கலோ பொங்கலோ பொலியோ பொலி பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொலியோ பொலி பொங்கலோ பொங்கல் சிறுதல் ஓகேவா எடுப்பா தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கலுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
உழவர் உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்று எழுவார் ஏற்பு படைத்தலைவரின் திருக்குறள் உழவை பற்றியது. உழுவதற்கு அஞ்சி ஓடவர்கள் தாங்கி நிற்கும் அச்சாணி போன்றவர்கள் என்பது பொருள். நம் தாய் தமிழால் வணங்கி பொங்கல் திருநாளிற்கு என்ற மூல மந்திரத்தை தாதமே என்று அவரின் அணிகலனாக பாதுகாப்பு அரணாக என்றுமே விளங்கிக் கொண்டு ஏர் போல் நடை போட்டு வீர் போல் செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களை எல்லாம் சிற்றுளியாக செதுக்கி சாதனைப்படி என்று மலை போல் நம்பிக்கொண்டிருக்கும் எங்கள் மாணவ நாங்கள் கேட்கும் போதெல்லாம் முகம் சுளிக்காமல் முறையிலே அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகின்ற மரியாதைக்குரிய என்னுடைய ஆசிரியர் நண்பர்களே, நம்முடைய பள்ளியை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதிலே ஒரு சிறப்பான நோக்கம் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த நோக்கங்களையும் வெற்றியை கண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு காலையிலே 7 மணிக்கு PRO சென்னகேசவன் அவருடைய தலைமையிலே தமிழ் ஆசிரியர்கள் படைசூழ மேல்நிலை பிரிவுடைய மாணவர்கள் நம்முடைய தமிழுடைய கலாச்சார உடையோடு வேட்டி சட்டை அணிந்து கொண்டு அவர்கள் சென்ற விதமே பார்த்தால் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் தமிழர்கள் பண்பாட்டிற்கும் என்றைக்குமே அழிவில்லை என்பதை போல அவருடைய கண்ணியம் காத்து அந்த பொங்கல் விழிப்புணர்வு பேரணி மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள். அதில் கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் தான் உங்களுடைய ஒழுக்கங்களையும் உங்களுடைய திறமைகள் எல்லாவற்றையுமே வெளிக்காட்டுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை இன்னும் சிறப்பாக நாங்கள் இது கிட்டத்தட்ட 20 வருடங்களாக செய்து கொண்டிருந்தாலுமே ஒவ்வொரு வருடமே மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த பேரணியிலே கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வை அளித்த அத்தனை பேருக்குமே நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை முடித்த பிறகு தெய்வ வழிபாட்டுக்கு வந்தோம். தெய்வ வழிபாடு என்பதிலே இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட வழிபட வேண்டும் என்கின்ற வகையில் எங்களுடைய அலுவலக பொறுப்பாளர்கள் திருமதி சாந்தி, திருமதி கோகிலா அவர்களுடைய தலைமையிலான பொறுப்பாளர்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள். அதற்கும் மேலாக 8 மணியிலிருந்து 9:30 மணி வரையில் மிக சிறப்பான ஆர்கெஸ்ட்ராவை கொடுத்தார்கள். இது நம்முடைய பரதேஸ்ரீ போன்ற ஆசிரியர்களை தலைமையிலே மிக சிறப்பு. இன்றைய பாடல்களுடைய எண்ணிக்கை வருடம் கூடிக்கொண்டே போகிறது. அத்துணை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இது நாம் மேடை நிகழ்வுகள் முடிந்த பிறகு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளார்கள். நாம் நிகழ்வுகளையும் மிகச் சிறப்பாக செய்து கொடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது எல்லாம் பொங்கலுக்கு எது முக்கியமாக தேவைப்படுமோ அந்த சர்க்கரை பொங்கலை மிக அழகாக அத்தனை பேருக்குமே வழங்க இருக்கின்றார்கள். அந்த நிர்வாகம் செய்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில எதையாவது பேசுவாங்க நினைச்சாங்க, நீங்க என்னமோ வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. இது நம்முடைய தமிழர் பண்பாடு. அந்த தமிழர் பண்பாட்டுக்கு தான் இன்றைக்கு தை திருவிழாவை பொங்கல் நடந்தது. எனவே இன்னைக்கு மிக அர்ப்பணிப்பு உணர்வோடு, ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாக கடமையாக செய்தால் இவர்களுக்கு நன்றாக இருக்காது. உண்மையிலேயே சிறப்பாக செய்ய வேண்டும், பொறுப்பாக செய்ய வேண்டும், மற்றவர்கள் பெருமைப்படும் அளவுக்கு செய்ய வேண்டும் என்று முழுமையான ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு செய்ததன் காரணத்தால் இத்தனை நிகழ்வுகளுமே சிறப்பாக அமைந்து வருகிறது. அந்த சிறப்பு செய்தவர்களுக்கு நன்றி கூறுவது என்னுடைய கடமை என்கின்ற வகையில் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மகிழ்கின்றேன். இன்றைக்கு இந்த பொங்கல் விழா சிறப்பாக மிக கொண்டாடுவதற்கு இத்தனை விதவிதமாக காரணம், இன்றைக்கு விவசாயம் என்பது கலாச்சாரமாக இருந்ததை தொழிலாக மாற்றி வைஸ் சேர்மன் மணிமேகலை, நிர்வாகிகள் சக்திவேல், முதல்வர்கள், துணை முதல்வர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், உங்கள் அனைவருக்கும்
எனது காலை வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபால், எல்லாம் சொல்லிட்டாங்க. அமைதியாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். பொங்கல் நம்ம பள்ளி துவங்கின 2002 எதை செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணி செஞ்சோம். 3 மொழி அவசியம், படிப்பு முக்கியம், அதோட ஒழுக்கம் முக்கியம், விளையாட்டு முக்கியம் அப்படின்னு வரும் பொழுது சமுதாயத்தில் இன்னைக்கு இந்தியா எப்படி நாடு, பல மதங்களை கொண்ட நாடு, பல மொழிகளை கொண்ட நாடு, மொழிக்குள்ள பல ஜாதிய மொழிகளை கொண்ட நாடு. இது என்றைக்குமே இந்தியா இப்படித்தான் இருக்கும். எந்த மாற்றமும் இதில் வரப்போறது எதிர்காலத்தில் கிடையாது. அப்ப நாம ஏன் மதத்துக்காகவும் மொழிக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு வன்முறை தூண்டிட்டு இருக்கணும்? அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்தை குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு செல்வது என்ற நோக்கத்தை நினைக்கும் பொழுது பெருவாரியான மக்கள், இந்து மக்களுக்காக ஒரு பொங்கல் பண்டிகை, முஸ்லீம் நண்பர்களுக்காக ரம்ஜான் பண்டிகை, கிறிஸ்துவ மக்களுக்காக கிறிஸ்துமஸ் பண்டிகை. விவசாயம் என்பதை தொழிலாக நேரம் இல்லை, பள்ளிகள் இதுக்கு மேலே செய்ய முடியல. பெருவாரியான மக்களுக்கு இந்த 3 பண்டிகையும் நம்ம பள்ளியில் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரி மற்ற இடத்துல செய்கிறாங்களா அப்படின்னா டவுட் தான். ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் இந்து பண்டிகை கொண்டாடுறாங்களா, முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் கொண்டாடுறாங்கன்னா எனக்கு தெரியாது. நம்மளோட நோக்கம் அதுதான். இப்படித்தான் இந்த நாடு இருக்க போகிறது, இப்படித்தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் தமிழர்கள், இந்தியர்கள். அந்த எண்ணத்தை இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து உருவாக்க வேண்டிய நோக்கத்தில் தான் எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா தெய்வங்களும் நல்லதுதான் சொல்லுது, எல்லா மதப்பெரியவர்களும் நல்ல விஷயங்களை தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா மதமும் சொல்கிறது ஒரே நோக்கமாக தான் இருக்கும். நல்லவனாயிரு, அன்பாயிரு, பிறருக்கு உதவி செய், யாருக்கும் கெடுதல் பண்ணாது, இப்படி நோக்கத்தில் தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். இதுவரை இல்லாத ஒரு சிறப்பாக பண்ண மாதிரி எனக்கு தோணுது.